த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த மாதிரி ரொம்ப கவர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ நான் டெல்லியில் கிட்டத்தட்ட நைட்டு 11:30 மணிக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். பயங்கரமான குளிர். ஆனாலும் கூட இப்போ நான் இந்த ரோட்டில் நிற்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் எங்கே நிற்கிறேன் அப்படின்றது தான். ஏன்னா நான் நிற்கக்கூடிய இடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டுக்கு முன்னாடி தான். மிக முக்கியமான எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் இந்த விவகாரத்தில் இப்போ தலையிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல முக்கியமான அதிரடி மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இது பார்க்கப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தலைநகர் டெல்லியுடைய கரங்கள் அப்படின்றது இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் எப்பவும் இல்லாத அளவில் மிகப்பெரிய அளவில் பரவி கிடக்கு அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. காரணம், காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், இவங்க அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இவங்களுடைய தாக்கம் அப்படின்றது எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பல வருஷங்களாக அங்கம் வச்சிருந்தாலும் கூட இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத அவங்க பெரும்பாலும் வலியுறுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த முறை அதை தீவிரமாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதிலும் மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு குடைச்சல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய கூட்டணி ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது அவங்களுடைய எல்லா விவகாரங்கள்லையுமே அவங்களுடைய கூட்டணி ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, கூட்டணியில் முக்கியமான கட்சிகள் இதுவும் இன்னும் அங்கம் வைக்காமல் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக இவங்க 2 பேர் தான் பிரதானமான கட்சிகளாக இருக்கிறாங்க. இந்த அன்னைக்கு தான் காலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கூட்டணியில் பாமக போகிறதுல விருப்பமே இல்லை. அவர் அதை வெளிப்படையாகவும் எதிர்க்கவும் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் மாம்பழ சின்னம் அப்படின்றது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முடக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் அப்படின்றதா கிடைக்குது. அதே சமயம் தேமுதிக மாதிரியான மற்ற கட்சிகளும் இன்னும் கூட்டணிக்குள்ள வராமல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் அமித்ஷா அவர்களை டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி 2 நாள் சுற்றுப்பயணமாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் எல்லாமே. ஆனால் அங்கிருந்து, அதாவது அமித்ஷா அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். ஆனாலும் கூட அவரை சந்திக்கலை, அந்த சந்திப்பை தவிர்த்திருந்தார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாட் ஒன்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யாருமே வந்து அமித்ஷா அவர்களை பார்க்கல. அது ஒரு பெரிய நெருடலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு வந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு இந்த சந்திப்பு அப்படின்றத நடத்தியிருக்கிறார். என்னதான் நடக்குது கூட்டணியில், என்னதான் போய்கிட்டு இருக்கு, எப்படி நம்ம இதை வந்து அணுக போகிறோம், திமுகவுடைய கூட்டணி இவ்வளவு வலுவாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை அமித்ஷா அவர்களுக்கு வந்திருக்கு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிப்படையாக இந்த மாதிரியான கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர் கிடையாது. அரசியலில் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ராஜதந்திரியாக தான் இருக்கிறார். ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது அவருக்கு புரியாத ஒரு புதிராகவே இருந்துட்டு வருது அப்படின்றது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சூழலில் சரியாக இந்த 7ஆம் தேதி இரவு 10:15 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் வச்சு இந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்குச்சு. இன்கேஸ் 9 மணிக்கு இந்த சந்திப்பு நடக்கிறதா இருந்தது. அதுக்கு முன்னாடி டெல்லி விமான நிலையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தார். நாங்களும் போயிருந்தோம் நியூஸ் கவரேஜ் பண்ணுறதுக்காக. அவர் எங்களை பார்த்த உடனேயே, போன தடவை நாங்கள் பண்ண மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த தடவை நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா போன தடவை அவர் இதே மாதிரி ஒரு இரவு நேர சந்திப்பாக இருக்கும் பொழுது தான், வெளியே வரும் பொழுது அந்த முகத்தை மூடிக்கிட்டு வந்த விவகாரம் அப்படின்றது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல் தான் அதை பிரேக் பண்ணியிருந்தோம். எக்ஸ்க்ளூசிவாகவும் அதை பற்றின தகவல்கள் எல்லாமும் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால இந்த தடவை அவர் கொஞ்சம் ஜாலி மூடில் தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி 9 மணிக்கு இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தாமதமாக தான் இந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்கி இருந்தது. 10:15 மணிக்கு தான் அமித்ஷாவுடைய வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தார். இந்த முறை
கடந்த 2 முறை அவர் வந்த பொழுதும் வாகனங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி வந்தார் அப்படின்றதெல்லாம் பெரிய விமர்சனங்களாக இருந்தது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இன்கேஸ் அந்த நியூஸையும் நம்ம தான் பிரேக் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த முறை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அரசு வாகனத்தை தான் பயன்படுத்தியிருந்தார். பட் ஆனால் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்கி இல்லாமல் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் அவர் தங்கியிருந்தார். 9 மணிக்கு இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது 10:15 மணிக்கு மாற்றப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம், அதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சந்தித்த ஒரு நபர். அவர் வேறு யாரும் இல்லை, ஆந்திர பிரதேசத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். கிட்டத்தட்ட அந்த சந்திப்பும் 1 மணி நேரம் போயிருந்தது. அஃப்கோர்ஸ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமித்ஷா அவர்கள் அழைச்சதன் அடிப்படையில் தான், அதாவது நல்லா கவனிங்க, அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டதுனால தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு முந்தைய ஒரு சந்திப்பாக இது நான் அமைஞ்சிருக்கு. நான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளாக கேட்கும் பொழுது அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, இன்னும் சில மாதங்களில் ஆந்திர பிரதேசத்திலேருந்து 4 மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்றது காலியாகுது. அதில் பங்கு கேட்டு இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசியல் தேர்தல் காலத்தில் ஆந்திர மாநில மக்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சதவிகிதமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது கிருஷ்ணகிரி ஆகட்டும், ஒசூர் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், தமிழ்நாட்டுடைய மற்ற பிராந்தியங்களிலும் அவங்க பரவி விரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த தெலுங்கு கம்யூனிட்டியுடைய ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணணும், அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மிக முக்கியமான விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மூலியமா கடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பவன் கல்யாண் அவர்களை இந்த தெலுங்கு ஓட்டு கன்சாலிடேஷனுக்காக அவங்க தீவிரமாக களமிருக்கக்கூடிய சூழல்ல இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பாஜக இந்த விவகாரத்தில் களமிறக்கியிருக்கிறாங்க. அதிமுக கூட வரக்கூடிய நாட்களில் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதுக்கான திட்டங்கள், வியூகங்கள் வகுத்து கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆலோசனை குழுவும் இடம்பெறுவாங்க. பவன் கல்யாணுடன் சேர்த்து இப்போ சீனுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்திருக்கிறாரு அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஆந்திர மாநிலத்துடைய அரசியல் தாக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரியா 10:15 தொடங்கின இந்த சந்திப்பு, எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அப்படின்றது 1.25 மணி நேரத்துக்கு மேலே, இன்னும் சரியாக சொல்லணும்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிருந்தது. இப்போ அந்த ஜஸ்ட் நவ் இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளம்புறாரு. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உள்ள நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னும் நிறைய கட்சிகளை உள்ளே கொண்டு வரணும். இந்த மாத இறுதியில் 27 இல்லாட்டி 28 தேதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு அரசியல் சுற்றுப்பயணமாக வராரு. அவர் வரும் பொழுது இந்த பிரச்சாரத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும், கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சிடணும். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவர் வரணும் அப்படின்ற அந்த அறிவுறுத்தல் அப்படின்றது அமித்ஷா அவர்கள் மூலிமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, சால்வ் பண்ணிருங்க அப்படின்னு. இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது உடனில்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எப்பவுமே வரக்கூடிய அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய KP முனுசாமி ஆகட்டும், அதே மாதிரி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், SP வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், இவங்கெல்லாம் யாருமே வரல. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் மட்டும்தான், MR விஜயபாஸ்கர் மட்டும்தான் இந்த சந்திப்பின் போது உடன் வந்திருக்கிறாரு. ஸோ இது முழுக்க முழுக்க பாஜக வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் பார்க்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாஜக தரப்புலேருந்து மூத்த நிர்வாகிகள் பலரும் உள்ளே இருந்திருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் உள்ளே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முந்தைய தினம் தமிழ்நாட்டிலிருந்து அமித்ஷா அவர்கள் கிளம்பின போதே வானதி சீனிவாசன் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் உடனே அழைச்சிட்டு வந்துட்டாரு. இவங்க வானதி சீனிவாசன் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த நிர்வாகிகளான BL சந்தோஷ் மாதிரியான அவங்களெல்லாம் சந்தித்து தேர்தல் வியூகம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்களும் இந்த சந்திப்பின் பொழுது உடன் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்தரணும் அப்படின்ற மிக முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தேவைப்படுது. அவர் நாளைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுறோம், எங்களை மீட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் பேசினார்னா அதுலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்படி இல்லாட்டியும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா நம்மளால் ஓரளவுக்கு நம்மளுடைய சோர்சஸ் மூலிமா எல்லா விஷயங்களையும் எடுத்துக்க முடியும். அப்படி வரக்கூடிய எல்லா தகவல்களையும் இதே மாதிரி எவ்வளவு கடினமான சூழலாக இருந்தாலும் சரி களத்திலிருந்து நம்மளுடைய த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்கு தரக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ இந்த சந்திப்பு அமித்ஷா அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை டெல்லியில் கூப்பிட்டாரு,
சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.